வணக்கம் நண்பர்களே, ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்கிறோம். கடந்த பகுதியில் சீகிரியாவின் மர்மங்களை பார்த்த நாம் இன்று இலங்கையின் ஆன்மீக அடையாளமான கண்டி மற்றும் குட்டி இங்கிலாந்து என்று அழைக்கப்படும் நுவரேலியா நோக்கி பயணிக்கப் போகிறோம். சீகிரியாவிலிருந்து மலைப்பாங்கான பாதைகளில் பயணித்தால் குளிர்ச்சியான காற்று நம்மை வரவேற்கும். அதுதான் கண்டி. இலங்கையின் கடைசி மன்னராட்சி நடைபெற்ற வரலாற்று சிறப்புமிக்க நகரம் இது. இங்குள்ள பிரதான ஈர்ப்பு புத்தரின் புனித பல் பாதுகாக்கப்படும் புனித தாராளதா மாளிகை. உலகெங்கிலும் உள்ள பௌத்தர்களின் புனித தலமாக இது கருதப்படுகிறது. தங்க கூரையுடன் கூடிய இந்த அரண்மனை போன்ற கோவில் தமிழர்களின் திராவிட கட்டிடக்கலையையும் கண்டி மரபு கலையையும் ஒரு சேர கொண்டது. நகரத்தின் நடுவே மன்னன் ஸ்ரீ விக்ரமராஜசிங்கனால் உருவாக்கப்பட்ட பிரம்மாண்டமான கண்டி ஏரி அமைந்துள்ளது. மாலையில் இந்த ஏரிக்கரையில் நடப்பது ஒரு தனி சுகம். அது மட்டுமில்லாமல் நெருப்பில் நடப்பது முதல் பாரம்பரிய முகமூடி நடனம் வரை கண்டியின் கலாச்சாரத்தை விளக்கும் கலை நிகழ்ச்சிகள் உங்களை வியக்க வைக்கும். கண்டியிலிருந்து சுமார் 2 மணி நேர பயணத்தில் வெப்பநிலை மெல்ல மெல்ல குறைய தொடங்கும். தேயிலை தோட்டங்களின் பச்சை பசேல் காட்சிகள் உங்கள் கண்களுக்கு விருந்தளிக்கும். பிரிட்டிஷ் காலத்தில் உருவாக்கப்பட்ட கட்டிடங்கள், கோல்ஃப் மைதானங்கள் மற்றும் குளிரான காலநிலை காரணமாக இது குட்டி இங்கிலாந்து என்று அழைக்கப்படுகிறது. 1800களில் ஆங்கிலேயர்கள் உருவாக்கிய அந்த பழமை மாறாத அழகை இன்றும் இங்கே பார்க்கலாம். பனி மூட்டத்திற்கு நடுவே படகு சவாரி செய்ய கிரிகோரி ஏரி ஒரு அற்புதமான இடம். அங்கிருந்து சற்று தொலைவில் ராமாயண வரலாற்றோடு தொடர்புடைய சீதா எலியா அமைந்துள்ளது. ராவணன் சீதையை சிறைப்பிடித்து வைத்திருந்த அசோகவனம் இதுதான் என்று நம்பப்படுகிறது. இங்குள்ள சீதை அம்மன் கோவில் மற்றும் அனுமனின் கால் தடங்கள் பக்தர்களை பரவசப்படுத்தும். உலகத்தரம் வாய்ந்த சிலோன் டீ உருவாவதை நேரடியாக பார்த்து மலை உச்சியில் ஒரு கப் சூடான டீ குடிப்பது மறக்க முடியாத அனுபவமாக அமையும். கண்டியின் ஆன்மீக அமைதியும் நுவரேலியாவின் இதமான குளிரும் ஒருமுறை சென்றால் மீண்டும் மீண்டும் நம்மை அழைக்க தூண்டும். இயற்கையும் வரலாறும் கைகோர்த்த இந்த இடங்கள் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? கீழே கமெண்ட் செய்யுங்கள். இந்த தகவல்கள் உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் ட்ரெண்டிங் இன்ஃபோஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். அடுத்த பகுதியில் இலங்கையின் அழகிய கடற்கரைகள் மற்றும் காலி கோட்டை பற்றி பார்க்கலாம். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.